வணக்கம், வெல்கம் டு our சேனல். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலானது. நாளைக்கு அது டேடியோட பர்த்டே. ஸோ நாங்கள் அதை ரொம்ப ஹியூஜாக செலிப்ரேட் பண்ணலனாலும் ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் சார்பாக சில கிஃப்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் 12 மணி போல் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஆனால் அதெல்லாம் நாங்கள் காமிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணலையோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணலையோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் மாதிரி ஒன்று இருக்கோம், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும் நாங்கள் புது வீடியோவில் போட்டால். ஸோ இனிமேல் பார்க்கலாம் இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக்கு நானும் ஒரு அண்ணனும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். கேக்கு வாங்கிட்டு கீழ் வீட்டில் அவங்கள வச்சுருக்க சொல்லணும். கீழே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது போக மற்ற கிஃப்ட்ஸு இதெல்லாம் இது பண்ணியிருக்கு. இப்போ நைட்டு நாங்கள் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்க போகிறதில்ல, நைட்டு கேக் வெட்டுறோம். காலையில் டேடிக்கு ஒவ்வொன்றா சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 9:20 அண்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க இன்னும் வரல. அதனால தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ 12 மணிக்கு எங்கள் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ வாங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம போய் டேடி எழுப்பி விடலாம். இப்போ அவங்களுக்கு நம்ம கேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கீழ் வீட்டில் ஒரு அண்ணனும் போய் இந்த கேக்கை வாங்கிட்டு வந்தோம். இப்போ கேக்கை இப்போ தான் அவங்க கீழ் வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஜெர்சன் போய் டேடி எழுப்பி விட போகிறான். நான் இங்கே கேக்கை லைட் அப் பண்ணி இந்த ஏரியாவை ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜெர்சன் வந்துட்டான். ஊதுங்க. அப்பாக்கு 1 வயசு ஆகிவிட்டது. ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy. Hello Shantanu. Hello friends. இது மாமிக்கு ஓகே. ஸோ கொடுக்கலன்னு சண்டை போடக்கூடாது, நாங்கள் கொடுத்துட்டோம் கேக். ஸோ டாடி எப்படி இருந்துச்சு இந்த சர்ப்ரைஸ்? சூப்பர், தேங்க்யூ. இவங்கள என்ன சொல்லுவோம், நான் இது பண்ண சொன்னா 2 பேரும் தூங்கிட்டாங்க. இவங்களை எழுப்பி விடுறதுக்குள்ள நான் இளமையான காலம் போகுது. சொன்னா தூங்கலாம். மித்தனால இப்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு. 2 வருஷம் தானே அவனோட பெரிய. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வேறு வழி தரல. இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒரு சார் வீட்டுக்கு போகணும். ஸோ நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸு இப்போ டேடி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். டேடிக்கு லேட் ஆகும், அதனால் அவங்க பைக்கில் வர்றாங்க. நாங்கள் முன்னாடியே போக போகிறோம். ஸோ பாருங்கள், டேடிக்கு நாங்கள் வாங்கின ஷர்ட், டேடிக்கு வாங்கின பேண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இது வாட்ச்,
ஸோ பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் எதையும் காமிக்க முடியல. டேடி வரையும் டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் இதை டேடிக்கிட்ட சொல்லிடுறோம், சர்ப்ரைஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு என்ன பண்ண. ஸோ இதை சொல்லிடுறோம், டேடி வந்து போட்டுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம், டேடி இதை போட்டதுக்கப்புறமா இதை ஃபோட்டோ வீடியோவை கடைசியில் போடுறோம். அதுக்கப்புறமா நாங்கள் டேடி ஒரு அவுட்ஃபிட் காமிக்கும் போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது போக வீட்டில் வந்து என்ன சொல்லுவோம், கொஞ்சோண்டு சாப்பாடெலாம் வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ அங்கே போயிட்டு வருவோம், அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கே வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, 9 o'clock. இந்த 3 நேரத்தில் டேடியோட பர்த்டே முடிஞ்சிடும். எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு இந்த டைம் அப்படியே நிறுத்தி வச்சு இந்த நாளே முடியக்கூடாதுன்னு ஆசை இருக்குது. ஆனால் முடிஞ்சுதாகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுவும் ஒழுங்காக வீடியோ எடுக்கல. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு சார் வீட்டுக்கு போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கிளிப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் டேடிக்கு வச்சுருந்த 3 கிஃப்டையும் ஒழிச்சு வச்சுருந்து டேடியை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இல்லாங்க சொல்லலாம்னு வச்சுருந்தோம். பட் எங்களால் முடியல, அதுக்காக நாங்கள் லேட் ஆகிட்டோம். ஸோ பட் ஸ்டில் எங்களால் இப்போ நாங்கள் முடிஞ்சல காமிக்க போகிறோம். இப்போ டேடியை பாருங்கள், இதுதான் ஷர்ட். டேடி கொஞ்சம் டேடி எந்திரிச்சு நில்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டேடிக்கு வந்து டோட்டலாக 3 கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஷர்ட்டு, பேண்ட்டு, அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் வாட்ச்சு. எல்லாம் மம்மி வந்து அவங்க எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னென்னா 3 கிஃப்ட் வந்து முதல்ல இந்த ஷர்ட், அதுக்கப்புறமா இந்த வாட்ச், அதுக்கப்புறமா இந்த பேண்ட். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ பிளான் போட்டோம் தெரியுமா? இதோ என்ன சொல்லுவோம், பேண்ட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இங்கே சோஃபாவில் ஒழிச்சு வச்சோம். திரும்ப வந்து ஷர்ட்டை உள்ளே ஒழிச்சு வச்சோம். வாட்சை இங்கே ஜெர்சன் கூட ஒழிச்சு வச்சதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்டு வாட்சையும் ஒழிச்சு வச்சோம். கடைசியில் லேட் ஆனதுனால எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே போய் என்ஜாய்லாம் நல்லா பண்ணோம். இப்போ நைட் சாப்பாடு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், வேலை பார்க்குற ஆண்டி வந்து எங்களுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு காமிக்கிறோம். ஸோ இது வந்து கீர், இது வந்து சோறு அந்த இதை வச்சு செய்கிறது. இது பாலை வச்சு என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு எப்படி பாயாசமோ இங்கே இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பாலை வச்சு பாலும் அரிசியை வச்சும் கீரைன்னு ஒன்று செய்வாங்க. எனக்கு வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் எனக்கு இது என்னமோ அதிகமாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம், இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சோலா பட்டோரா. இங்கே வந்து இது சோளா செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே தொர ஜெர்சன் அண்ட் இங்கே பட்டோரா செஞ்சுருக்காங்க. இது வந்து பூரி மாதிரி தான் இருக்கும், பட் மைதாவில் செஞ்சது, மேதால செஞ்ச இது பூரி டைப் ஆஃப் திங்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்குறதுல இம்பார்ட்டன்டான விஷயம் தண்ணியா உயிர் வாழ்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாத்தோடய முக்கியமான விஷயம் தண்ணி. கரெக்டா ஜெர்சன்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்லுவோம், இவங்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம். ஜெர்சன் நீனே டேடிக்காக எடுத்து வை. ஸோ ஒரு அதி புத்திசாலி. முதல்ல போய் ஒரு பவுல் எடுத்துட்டு வா பாயாசத்துக்கு. டேட் நீங்க உட்காருங்க. டேட் நீங்க கை கழுவ போறீங்களா? ஸோ சாந்தனு நீ என்ன பண்ற? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் போட்டு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ ஸோ சாந்தனு சுதாமா என்ன சொல்லுவோம், இப்போ உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க, உனக்கு எப்படி இருக்கு? நல்லா சாப்பிடணும், டைட்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட டியூட்டியில் ஒழுங்காக சாப்பிட்றேன் நீங்கள் விளாட்றேன். இப்போ விளாட முடியல, காலைல அடிப்பட்டுச்சு, ஆனால் படிக்க மாட்டேன். காலில் மட்டும் அடிபட்டுச்சு. இந்த இடத்துல ஏதோ அவனுக்கு காலோட என்ன சொல்லுவோம் ஜாயிண்ட்ல வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அதனால இவனால இப்போ கொஞ்ச நாளுக்கு விளையாட முடியாது. டேடி நீங்க வைக்காதீங்க, ஜெர்சன் வைக்கிறானா. நல்ல ஒரு சன்ஸ்காரி பச்சா. ஸோ டேட் எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க.
தேங்க்யூ ரெடி டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னதுக்கு. அவங்கள நீ சாப்பிட்டு விடுறியா? நல்லா இருக்கா ரெடி? இருடா சாப்பிட்டு சொல்றேன். சரி நீனு உட்காரு ஜெர்சன். என்னமோ சமைச்சு போட்ட மாதிரியே கேட்குறீங்க. பரவாயில்ல ரெடி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிமாறி இருக்கேன்ல, நான் யாரு? அப்படியே கீரும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க டேடி. அதெல்லாம் நான் பார்த்து வச்சேன், பார்த்துக்கிட்டே வச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஆன்ட்டி கொடுத்தது, ஆலிஸ் ஆன்ட்டி. இங்கே பாருங்க, ஷர்ட் டாடி கொடுத்தாங்க. மெஸ்ஸி. டேய் ஓகே ஓகே, நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ டேட் கீர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். பாவம் டேட், 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேர்த்துக்கும் லைட்டாக ஊட்டி விடுங்க டேட். டாடி அதெல்லாம் வேணாம் டாடி. இருந்தாலும் நீங்கள் சொல்லி சரி இனிப்பு ஊட்டி விடுங்க டேட். என்ன டேட்? இனிப்பு சாப்பிட சுகர் வந்துருமா? பிடிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் அங்கே போயிருந்தோமா, அங்கே அந்த இன்னொன்று ஒரு சார் இருந்தாங்களா, அவங்களுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரே பர்த்டே இருந்தனால நாங்கள் எல்லாரும் அங்கே போய் என்ன சொல்லுவோம், செலிப்ரேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. நாங்கள் இதுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு நான் சொல்லிக்கணும், இந்த டாடிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் போடுங்க கமெண்ட்ல. ஓகே பாய் பாய், see you, டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.